நம்ம ரவையை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். மிக்ஸியில் கொட்டிக்கிறோம் ரவை. சர்க்கரையும் பவுடர் பண்ணிக்கலாம். ஏலக்காயும் இதிலே போட்டுக்கலாம். நம்ம போயிட்டு மிக்ஸியில் போயிட்டு பவுடர் பண்ணி எடுத்துடணும். நம்ம மிக்ஸியில் பவுடர் பண்ணின்னு வந்தாச்சு. ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். பாத்திரத்தில் ஜல்லாடியில் நம்ம பவுடர் பண்ணின்னு வந்ததை கொட்டி ஜலிச்சிக்கலாம். கட்டி முட்டியாக இருக்கும். நம்ம ஜலிச்சு தான் போட முடியும். நம்ம மைதா போட்டுக்கலாம். எல்லாமே ஜலிச்சு தான் போடணும். போட்டுக்கலாம். சமையல் சோடா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணுவோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு சமையல் எண்ணெய் பிடிச்ச எண்ணெய் ஊற்றிங்க. வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றணும். மல்லாட்டை, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. நெய் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கட்டி முட்டி இல்லாத முட்டை 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்படியே ஒரே பக்கமாக தான் சுற்றணும். இப்படி பின்பக்கம் சுற்றக்கூடாது. கேக்கு உப்பு வராது. நம்ம நல்லா கட்டி முட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக வரக்கூடாது. பாருங்க, இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். இவ்வளோ கட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் கேக் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம ரவை போட்டுக்கிறோம் பவுடர் பண்ணி. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம கேக்கு ட்ரேல நம்ம ஊற்றிக்கலாம். நான் கேக்கு ட்ரே வச்சுக்கிறேன். இந்த கட்டமான ட்ரேல தான் நம்ம இன்னைக்கு கேக்கு செய்ய போகிறோம். நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிங்க. நல்லா எல்லா இடமும் நெய் நல்லா தடவி விடுங்க. அப்பதான் கேக் ஒட்டாம வரும். நம்ம நெய் எல்லா இடத்துலயும் நம்ம தடவிட்டோம். பெஷல இது மேல மைதா மாவு தூவிக்கலாம். சும்மா லைட்டா தூவுங்க. கேக் ஒட்டாம வர்றதுக்கு தான் நம்ம பண்றோம். எல்லா இடமும் சமமா மாவு படணும்.
நம்ம மைதா மாவு எல்லா இடமும் போட்டாச்சு, சமமாயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ட்ரேல ஊற்றிக்கலாம். பாருங்க, ஊற்ற மட்டும் தெரியுது உங்களுக்கு பதம், இவ்வளோ கட்டியாக இருக்கணும். கேக்கு மிக்ஸ் பண்ண மட்டும் ஒரே பக்கமாக தான் மிக்ஸ் பண்ணோம், டபுள் பக்கம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம ட்ரேல வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஆஃப் தான் ஊற்றணும். ஏன்னா கேக்கு வெந்தோன்னா நல்லா பொங்கி வரும், ட்ரே ஃபுல்லாக ஆகிடும். கேக்கு வந்தோன்னே ஏர் பபிள்ஸ் இல்லாத நம்ம நல்லா தட்டிக்கலாம். ஏர் பபிள்ஸ் இருந்தால் கேக்கு வெடி போடும். நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். நான் சுத்தி கல் உப்பு போட்டு வச்சுக்கிறேன், ஸ்டாண்ட் போட்டு வச்சுக்கிறேன். பாருங்க, கடாயை சூடு ஏறட்டும், மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் சூடு ஏறட்டும். கடாயை சூடு ஏறிச்சு. நம்ம கேக்கு ட்ரேவை நம்ம வச்சிடலாம். ஸ்டாண்ட் மேல வைங்க, மூடிடலாம். மூடி போட்டு கேக்கு வேக 20 நிமிஷம் ஆகும். நம்ம 20 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். நம்ம பாதாம் பருப்பு தண்ணியில ஊற வச்சுக்கிறோம், நல்லா ஊறிச்சு. நம்ம தோல் உரிச்சிட்டு நம்ம வந்து இந்த காய் சீவுறதுல நம்ம சீவிக்கலாம். நம்ம கேக்கு வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் எப்படி இதுன்னு பார்க்கலாம். மாரி ஒரு டிப் குச்சி எடுத்துங்க, குத்தி பாருங்க. கேக்கு ஒட்டலனா கேக்கு வெந்துச்சுன்னு அர்த்தம். கேக்கு வேவல, எல்லாம் மெதுன்னு கேக்குல எல்லாம் வெந்துடுச்சு. நம்ம இப்ப இறக்கலாம். ஒரு கடாயில தண்ணி ஊத்தி வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம சின்ன கிண்ணத்துல டேரி மில்க் சாக்லேட்டு போட்டு நம்ம தண்ணியில வைக்கிறோம். பால் கொஞ்சம் ஊத்திக்கலாம். சாக்லேட் பேஸ்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம பால் ஊத்தி சாக்லேட் வைக்கிறோம். நம்ம சாக்லேட் நல்லா பேஸ்டா கரைச்சாச்சு. நம்ம கேக் மேல டிசைன் பண்றதுக்கு தான் நம்ம பேஸ்டா ஆக்கணும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கேக்ல எல்லாம் ஆறிச்சு. நம்ம இப்ப ட்ரேல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஓரம் எல்லாம் கத்தி விட்டு எடுத்துருங்க. அப்பதான் கேக் வந்து முழுசா வரும், உடையாம. கேக்குல எல்லாம் சூப்பரா வந்தது பாருங்க, நல்லா மெதுன்னு இருக்கு கேக்கு. நம்ம மேல டிசைன் பண்றதுக்கு நம்ம கேக் வந்து இது மேல கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். மேல அழகா கட் பண்ணியாச்சு. நம்ம டிசைன் பண்றதுக்காக இப்ப கேக்க 2ஆ கட் பண்ணிக்கலாம். நம்ம சாக்லேட்டு கிரீம் ஊத்திக்கலாம் மேல.
நம்ம பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் உரிச்சிட்டு நம்ம வச்சுக்கிறோம். மேலே போட்டுக்கலாம். நம்ம சாக்லேட்டு காய் சீவுறதுல அழகா நம்ம சீவி வச்சுக்கிறோம். மேலே போட்டுக்கலாம். ஒரே கேக்கு ரெடி பண்ணி நம்ம 2 விதமா டிசைன் பண்ணி வச்சுக்கிறோம். இப்ப நம்ம வெட்டி பார்த்துடலாம். அழகா நம்ம கேக் வெட்டியாச்சு. கேக் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குது பாருங்க. கேக்கு எல்லாம் மெத்துன்னு இருக்குது. சூப்பரா இருக்குது கேக்கு பாருங்க. எல்லாம் மெத்துன்னு இருக்குது கேக்கு. நான் எப்படி செஞ்சேனோ அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கவி ஸ்பெஷல் கிச்சன்ல நம்ம சாக்லேட் கேக் செஞ்சோம். ரெடி ஆகி போச்சு. நம்ம கேக் ரெடி பண்ணி டிசைன் பண்ணி வெட்டியும் பார்த்தாச்சு. கேக் நல்லா சாஃப்டா இருக்கு. நான் எப்படி செஞ்சேனோ அது மாதிரி செஞ்சு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.